இந்த ஒரு விஷயம் ஒரே இரவுல ஒரு 3 உயிரை கொண்டு நகையும் பணத்தையும் எடுத்துட்டு இவன் வெளியே போறான். எல்லா மதங்களும் மனிதனை புனிதனாக்கிறதுக்கான வேக்கத்தை பண்ணுது. ஆனா யார் தான் சர்ச் பக்கமோ, யார் தான் கோயில் பக்கமோ, யார் தான் பள்ளியின் பக்கமோ, யார் தான் பன்சனை பக்கமோ போறவங்க யார் இருக்காங்க? இல்ல பாப்பா, மூத்தவங்க எல்லாம் இருக்கும்போது அதை பேசுறதுக்கு, அதை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்தது. அதெல்லாம் அவங்களை அகௌரவப்படுத்துறதாக அமைஞ்சிருமோட பயத்தில் நான் சொல்லலை. பணத்திற்காக 3 உயிர், 1 அல்ல 2 அல்ல 3 உயிர்களை கொண்டு இருக்கிறார். இவங்க எல்லாருமே வயதில் மூத்தவங்க. யாராவது கிரம்பில் வரவங்க இருப்பாங்க, தண்ணிபில் வர்றவங்க இருப்பாங்க, யாசம் கேட்டு வரவங்க இருப்பாங்க. இப்படியான தனிமையில் வாழுகின்ற இந்த மூத்தவர்கள் இருக்கின்ற இடங்களை ரொம்ப அவதானமாக இருங்க. மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாகல் பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான். மிகப்பெரிய பயத்தையும் அச்சத்தையும் தோற்றுவிச்ச ஒரு விஷயம்தான். குறிப்பாக முதியவர்கள் இருக்கின்ற வீடுகளில் இது மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்ச சூழலையும் உருவாக்கி இருக்குது. அப்படியான ஒரு சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரே வீட்டில் ஒரே இரவுல ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு கணவன், 77 வயது மதிக்கத்தக்க ஒரு மனைவி, ஒரு மாற்றுத்திறனாளியான ஒரு மகன் 42 வயது, 3 பேருடைய படுகொலை சம்பந்தமாகத்தான் என்ன நடந்த, யாரால நடந்த, இதுக்கான காரணங்கள் என்ன என்ற விஷயங்களை தான் நாங்கள் சமூகத்துக்கு சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை அதிகாலை 4 மணி போல இருக்கும். ஒருத்தர் தனிமையில் அப்படியே ஒரு புட் சைக்கிளை தள்ளிட்டு போகிறார் ரோட்டில். பாதுகாப்பு கடமையில் இருந்த போலீஸார் அவரை கூப்பிட்டு, இந்த நேரம் ஒரு மனிதர் கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி ஏதாவது உதவலாம் என்ற நோக்கத்தில் கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டால் ஒரே பதட்டம். சரி, எங்கேருந்து வாரீங்க? இப்படி ஒரு பயணத்தில் வாரேன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சைக்கிளை பார்த்தா ஒற்றை பிடிச்சி சிலந்தி வேலைகள் எல்லாம் பின்னப்பட்டு ஏதோ பாவிச்ச மாதிரி தெரியல. 2 டயர்லையும் காற்றும் இல்லை. இப்போதான் கொஞ்சம் சந்தேகம் எடுக்குது. சரி, சைக்கிள் என்ன பிரச்சனை? ஓட முடியாது, காத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு. சரி, கையில் என்ன, பையில என்ன அப்படின்னு விஷயங்களை கேட்கும்போது மிகப்பெரிய தொகையான பணமும் நகையும் இருக்கிறத போலீஸார் உணர்ந்து கொள்றாங்க. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக அவங்களுடைய ஸ்டைலில் ஆள் அப்படியே தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கேட்டிக்கிறாங்க. நான் பின் கதை வழியாக உள்ளுக்கு போனேன், நகை பொருளை திருடத்தான் நான் போனேன். ஆனால் 80 வயது மதிக்கத்தக்க அந்த வயோதிபர் கண்ணை முடிச்சு பார்த்துட்டாரு. சிக்கலாகுமேன்னு நினச்சி அவரை நான் அடித்து வாயை பொத்தி கழுத்தை நெசுக்கி ஒரு கூறிய ஆயுதத்தால் நல்லா குத்தி அவர் அப்படியே இறந்துட்டாரு. இந்த சத்தம் கேட்டு பக்கத்தில் படுத்த துணைவியார் எழுமி என்ன பார்த்தோன்னே இதுவும் சிக்கலாகிருமோ அப்படின்னு சொல்லி கழுத்தை நெசிச்சு செவத்தில் முட்டி அதே கத்தியால் அவங்களையும் குத்தி நான் சாகடிச்சிட்டேன். சரி, பணத்தை எடுக்கலான்னு போனால் அங்கே மாற்றுத்திறனையாக இருந்த மகன் கண்டுட்டான். இவன் ஒரு சாட்சியாக போயிடுவான்னு பயந்துதான் அவனையும் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு விஷயம் ஒரே இரவில் ஒரு 3 உயிரை கொண்டு நகையும் பணத்தையும் எடுத்துட்டு இவன் வெளியே போகிறான். எல்லாரும் வீடுகளில் முதியவங்க இருப்பாங்க இல்லையா, வயசு போனவங்க இருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்படியான ஒரு விஷயம் நடந்தது அந்த பகுதியில் மட்டும் இல்லை, நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இது பார்க்கப்பட்டது, ஒரு பீதியாக பார்க்கப்பட்டது. இது நடந்தது யாரால தெரியுமா? யார் பாதுகாப்பு கொடுக்கணுமோ, யார் இவங்களை பராமரிக்கணுமோ, யார் இவங்களுக்கு அன்பு காட்டணுமோ அப்படியான ஒரு உறவால் நடந்த ஒரு விஷயத்தை நம்பவே முடியலை. அப்படியுமாண்டு விழிப்புதிங்க பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. யார் தெரியுமா? தன்னை மனைவியினுடைய சாட்சி அவனோட ஒரு மாற்றுத்திறனாளி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்துக்குள்ளே இருந்தே ஒருவன் எவ்வளவு தூரம் மனிதனுடைய மனது கல்லஞ்சமாக மாறிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை உணர முடியுது இல்லையா? இவங்க எல்லாம் இவங்க திருமணத்தில் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எத்தனை இடத்துல உதவி செஞ்சிருப்பாங்க, உறவை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி, இந்த மனிதனையத்தெல்லாம் தாண்டி அரவணைக்கின்ற இடத்துல இப்படி ஒரு பாதக செயலை செய்யறதுக்கு எங்கிறது எனக்கு மனசு வந்தது. உண்மையில் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கின்ற போது மனிதன்கிட்ட இறக்க வாங்கி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல் போய் இன்னைக்கு மனிதன் மிருகமாக படிப்படியாக மாறி வர ஒரு சூழலை நமக்கு பார்க்க முடியுது. இறக்க வாங்கி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல் போய் முதியவர்களை தாங்க வேண்டிய இடத்துல தாங்காம அவங்களுக்கான பெருமானம் தெரியாமல் போனது தான். இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், சிறியோருக்கு இரக்கம் காட்டாதவனும் பெரியவருடைய மகிமையை கற்றுக்கொள்ளாதவனும் தெரியாதவனும் என்னை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிறியவர்களுக்கு இறக்கம் காட்டுற ஒரு பெக்டிக்கலான விஷயத்தை சொல்லி போட்டு முதியவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுதுண்டா, அவங்களுடைய மகத்துவத்தை மாண்பினை அறியாதவன் சொல்லியிருக்குது. அப்போ முதல்ல நமக்கு என்ன விளங்குதுண்டா, மூத்தவர்கள் யாரு, உறவுகள் யாரு, சொந்தங்கள் யாரு, பந்தங்கள் யாரு, வயது முதிர்ச்சியில் இருக்கிறவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய மாண்புகளை இளையோருக்கு கற்றுக் கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு இந்த போதனைகள் எங்க இருக்கு? எங்கேயுமே இல்லை. எல்லா மதங்களும் மனிதனை புனிதனாக்கிறதுக்கான வேக்கத்தை பண்ணுது. ஆனால் யார் தான் சர்ச் பக்கமோ, யார் தான் கோயில் பக்கமோ, யார் தான் பள்ளியின் பக்கமோ, யார் தான் பன்சனை பக்கமோ போறவங்க யார் இருக்காங்க? இப்படி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாயிட்டு வாரத்தை தான் சொல்லுது. ரசூலா வளர்த்த சமூகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலா மனிதனுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. உதாரணம் சொன்னது ஒரு மரத்தை. ரசூலா கேட்டாங்க, இந்த மரம் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட நேரம் மூத்த சஹாபாக்களுக்கு இடையில ஒரு சின்ன பையன் இருக்கிறார், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. ஆனால் அவருக்கு தெரியும்
யாருமே பதில் சொல்லல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு ஈச்ச மரம் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. வெளியே வந்ததோட இந்த பையன், இந்த இளைய சின்ன பையன் இவர் வாப்பாட்ட சொல்றாரு, வாப்பா எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னதோட இவர் சொல்றாரு, மகன் இதை சொல்லியிருக்கலாமே, எவ்வளவு ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷகரமான ஒரு விஷயமா எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன நேரம், இல்ல பாப்பா, மூத்தவங்க எல்லாம் இருக்கும்போது அதை பேசுறதுக்கு, அதை சொல்றதுக்கு எனக்கு வெட்கமாக இருந்தது, அதெல்லாம் அவங்களை அகௌரவப்படுத்துறதாக அமைஞ்சிருமோட பயத்தில் நான் சொல்லல. இப்பதான் இந்த தந்தை யோசிக்கிறாரு, நீ சொல்லி கிடைக்கிற பெருமையை விட நீ இப்படி ஒரு பண்பால நீ சொல்லாமல் இருந்தது எனக்கு பெருமை என்பதை உணர்றாரு. யோசிச்சு பாருங்க, மூத்தவங்களை இஸ்லாம் இப்படி தான் பார்க்க சொல்லியிருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் பிறருடைய சொத்தின் மீது உள்ள ஆசை. இவனுக்கு தெரியும் எங்க நகை இருக்கு, எங்க பொருள் இருக்குது, எங்க பணம் இருக்குன்னு இவனுக்கு தெரியும். இவன் அங்க கூட வந்தவன், கூட இருந்தவன், அவங்களோட கதைச்சவன், பேசினவன், சுகம் விசாரிச்சான், எல்லாமே செஞ்சிருக்கிறான். அப்ப இவனுக்கு வந்த பேராசை என்னண்டா, அவர்களுடைய பணத்தின் மீதும் அவர்களுடைய பொருளின் மீதும் கடவுளை அடுக்க வந்த, ஆனா இதுக்கு தடையாக இருக்கிற உயிர்களை கூட அவன் பார்க்கல. எவ்வளவு தூரம் மனிதனுடைய பொருள் மீது கொள்கின்ற ஆசை. இந்த ஒரு விஷயம் உள்ளங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலரணும். பிறருடைய சொத்து என்பது அவர்களுக்குரியது, அது நமக்குரியது இல்லை. நமக்கு எது கடவுள் தந்திருக்கிறான்னு அது நமக்குரியது, அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க சிந்திக்க கூடாது, அந்த மனநிலை உருவாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க, குறைஷிகளோட வாழ முடியாது என்று ஒரு பயணத்தை ரகசியமாக போறாங்க. ஆனா அல்லாஹ்வே நம்பிக்கையாளர் என்ற ஒரு பேரோடு வாழுகின்ற இந்த நபிட்ட யாரெல்லாம் இவங்களை துரத்த நினைச்சாங்களோ, துன்புறுத்த நினைச்சாங்களோ, அவங்களோட சொத்துக்களை தான் இவர்கிட்ட இருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் தன் உயிரை எடுக்கிறதுக்கு வெளியில வாட்களோட நிக்கிறவங்களுடைய பொருள் எல்லாம் இவர்கிட்ட இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலியே இதெல்லாம் இன்னாருடைய பொருள், இதெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு நீங்க வாங்க, நான் இப்போது பயணத்தை கிளம்புகிறேன் என்று சொல்லிட்டு உயிர் போற தருணத்திலையும் மற்றவங்களுடைய பொருள் நமக்குரியது அல்ல, தீங்கு வைக்கிறவராக இருந்தாலும் அது நமக்குரியது அல்ல, அது அவருடைய உரிமை என்பதை ரசூலுல்லாஹ் சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை பாருங்க, இரத்த சொந்தம், அன்பு காட்ட வேண்டியவன், பராமரிக்க வேண்டியவன், பணத்திற்காக 3 உயிர், 1 அல்ல 2 அல்ல 3 உயிர்களை கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாருமே வயதுல மூத்தவங்க, அனாதையாக நிற்கிறவங்க, ஓடுற ஒரு குழந்தை, மாற்றுத்திறனாளி, பல வழிகளோட பயணத்தை போறவங்க. உபகாரம் செய்யாட்டி உபத்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உறவால இப்படி ஒரு விஷயம் நடந்தது, எவ்வளவு பெரிய அச்ச சூழல் உருவாகி இருக்குது. அதனால எப்போதுமே நாங்க பிறருடைய பணத்தின் மீது நாங்க முகம் கொள்ளக்கூடாதவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஃபக்ர், வறுமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, உன்னிட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே வாசகத்துல, நான் பிறருக்கு அநியாயம் செய்கின்ற அல்லது பிறரால் அநியாயம் செய்யப்படுகிறவனாக ஆக்கிவிடாதே. இது வறுமையோட ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ. இன்னைக்கு இவன் ஒரு அநியாயம் செய்தவனாக மாறிட்டான். உள்ளத்துல திருப்தியின்மை அல்லது உள்ளத்துல போதாண்ட மனப்பாங்கு, பொறாமை அது உருவாக்கும். அப்ப இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னா, ஏழ்மை என்பதும் அல்லது ஏழை என்பதும் பணக்காரன் இந்த வாழ்க்கையினுடைய, இந்த உலகத்தினுடைய ஓட்டத்தில் உள்ள ஒரு விஷயம். அதை மாற்ற முடியாது, சமநிலைப்படுத்த முடியாது. சில பேர் ஏழையாக வாழணும், சில பணக்காரங்க வாழணும், அப்பதான் அந்த உலகம் சரியான முறையில் பயணிக்கும். ஆனா ஒன்று செய்ய முடியும், இந்த ஏழைக்கும் இந்த பணக்காரனுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை குறைக்க முடியும். அப்படி குறைக்கிறதுக்கான வழிகளை செஞ்சு கொள்ளணும். தர்மம் செய்யணும். இஸ்லாம் ஜக்காத்தை வலியுறுத்தி ஒரு கடுமையாக சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடைவெளியை குறைக்கலன்னா இந்த பொருளின் மீதும் இந்த பொருளை வைத்திருக்கிறவர்கள் மீதும் கோபமும் ஆத்திரமும் பொறாமையும் உண்டாகும். இந்த ஆத்திரமும் பொறாமையும் இவனை ஏதோ ஒரு வகையில அவர்கள் மீது கோபம் உள்ளவனாக மாற்றுவதற்கான வழிகள் உண்டு. அதே நேரம் ஒரு வசதி படைத்தவர் தன் பொருளில் இருந்து ஜக்காத்தாக சதக்காக அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் பற்றிய மரியாதை, அவர் பற்றிய அன்பு, அவருடைய பொருட்களுக்கே பாதுகாவலனாக இந்த ஏழைகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு விஷயம் நடக்கும் பொழுதோ நம்ம அதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகளை தேடி பார்க்க வேண்டும். எனவே உண்மையில உறவுக்காரனராக நடந்த ஒரு விஷயத்துக்கு வறுமை, பொறாமை இதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சமூக பார்வை என்ற வகையிலே இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுடைய இடைவெளியை குறைப்பதற்கான திட்டங்களை அரசு முன்மொழிய வேண்டும், தொண்டு நிறுவனங்கள் முன்மொழிய வேண்டும், ஊரில் இருக்கின்ற மூத்தவர்கள், அதில் இருக்கின்ற மத சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் கரிசனை காட்டணும். எனவே இப்படியான ஒரு விஷயம் நடந்தது, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. எனவே யாராவது வெளியிலிருந்து வராங்களா, அவதானமாக இருங்க. யாராவது கிரம்பில் வரவங்க இருப்பாங்க, தண்ணிபில் வர்றவங்க இருப்பாங்க, யாசகம் கேட்டு வரவங்க இருப்பாங்க. இப்படியான தனிமையில வாழுகின்ற இந்த மூத்தவர்கள் இருக்கின்ற இடங்களை ரொம்ப அவதானமாக இருங்க. தேவையற்ற விதத்தில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தள்ளி நின்றே அவங்களோட தேவைகளை முடிச்சு அனுப்பிடுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, இவங்க எப்படி வசதியாக வாழுகிறாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு யாருமே பாதுகாப்புக்கு இல்லை என்று சொல்லும் பொழுதோ சொந்தக்காரனே ஒரு வில்லனாக, ஒரு கொலைகாரனாக மாறுகின்ற பட்சத்தில் எங்கிருந்தோ வருகின்றவர்களுடைய கண்ணிலும் மனதிலும் இந்த ஆசைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாதுகாப்பு என்பதை நாம் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வயது முதிர்ந்தவர்களை நாம் அனுசரித்து அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.